அது வந்து வன்முறையாகுது. வன்முறைனா மனைவிக்கு பிடிக்கலன்னா வன்முறை தானே அது, அதுக்கு பேர் என்ன, வன்முறையாகுது. டிவோர்ஸுக்கு போகிறாரு. நான் வந்து ஒன்று டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணி ஆண் குழந்தை பெற்றுக்குவேன். அந்த இடத்துல இந்த கவுன்சிலிங் வந்து நடக்குது. அவங்க வந்து சுத்தமாக விருப்பமே இல்லை. இவர் வந்து தான் பேசுகிறது நியாயம்னு வந்து உட்கார்றாரு. ஆமாம் சார், 3 குழந்தை பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்பா வேணும். அவங்களுக்கு விருப்பமே இல்லைன்றதுக்கு 2 காரணம். அவங்க விரும்பினது ஒரு குழந்தை போதும். சரி, ஒரு அக்கா தங்கச்சின்னு இருந்துட்டு போகுது, இல்லை அண்ணன் தம்பின்னு, அண்ணன் தங்கச்சின்னு என்னமோ 2 பேர் ஓகே, அப்படி ஏதோ இருந்துட்டு போகுதுன்னு 2வது குழந்தைய ஓகே சொன்னாங்க. அது வர இவருடைய பேச்சு எப்படி அவங்க நினச்சாங்கன்னா, பாவம் அவர் தான் ஒரு ஆண் குழந்தை இருந்தால் அவர் விரும்பினார், என்னமோ இல்லை அப்படின்றதோடு நிறுத்திட்டாங்க. 2வது ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு இவர் ஏன் ஆண் இவ்வளோ ஃபோர்ஸ்டாக இருக்கார் அப்படின்ற அந்த பார்வை வந்தது. ஆனால் 3வது வந்து கண்டிப்பாக ஆணாக இருந்துடணும் அப்படின்னு அவர் பார்க்குறத வச்சு தான் 4வதுக்கு அவர் தயாராகும்போது பிரச்சனையாகுது. இல்லை இது இது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் இதில் இதோடு இல்லை, இது ஆண் குழந்தை பிறக்கணும்னா இப்படி செய்யணும், இப்படி மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு ஜோதிட உலகத்தில் சொல்லப்படுகிற விஷயங்கள், அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில் எதையோ சொல்கிற விஷயங்கள், அப்புறம் இணைதல் பற்றி யாரோ பேசுகிற அறிவுக்கு ஒத்துவராத சில விஷயங்கள், இது அத்தனையும் ஒரு ஆண் குழந்தைக்காக செய்கிறார் பெண்ணிடம்.